ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு விலை கம்மியாகவே கிடைக்கிது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வங்கி வேலையை விட்டுட்டு எலான் மஸ்குடன் போட்டி போடும் இந்தியர். அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷத்பூரை சேர்ந்த 36 வயதான ரோஹித் ஜா உலக அளவிலான இன்டர்நெட் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் புதிய நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது மட்டுமல்லாமல் பெரும் முதலீட்டை திரட்டி பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளார். இதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரோஹித் ஜா கடந்து வந்த பாதை. ரோஹித் ஜா செய்து வந்த பணிக்கும் தற்போது அவர் துவங்கியுள்ள நிறுவனத்தின் துறையும் சற்று தொடர்பு இல்லாத ஒன்றாக உள்ளது. சிங்கப்பூரில் ராயல் வங்கி ஆப் கனடாவில் பணியாற்றி வந்தார். அப்பொழுது உலகின் பல பகுதிகளில் இன்டர்நெட் இணைப்பு கிடைக்காத நிலையை ஜா கவனித்தார். வங்கித்துறையில் பணியாற்றிய போது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய பகுதிகளில் மட்டுமே இன்டர்நெட் இணைப்பு நிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருவதையும், கிராமப்புறம் மற்றும் தொலைதூர கிராமங்கள் போன்ற பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதையும் ரோஹித் ஜா கவனித்தார். இதுதான் டிரான்சல்டிஷியல் என்னும் நிறுவனத்தை உருவாக்க முதல் காரணமாக இருந்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் ரோஹித் ஜா தனது கனவை நினைவாக்கும் முயற்சியில் வங்கி வேலையை விட்டுவிட்டு டிஜிட்டல் இன்டர்நெட் துறையில் புதிய புரட்சியை உருவாக்கும் வகையில் புதிய இன்டர்நெட் இணைப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பயணத்தை மேற்கொண்டார். ரோஹித் ஜா டிரான்சல்டியல் என்ற தொழில்நுட்ப நிறுவனத்தை இணைத்து நிறுவினார். செல் டவர்கள், தெருவிளக்கு கம்பங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளுக்கு இடையே லேசர் மூலம் இன்டர்நெட் வழங்கும் புதிய வழியை டிரான்சல்டியல் உருவாக்க உள்ளது. இந்த புதுமையான அணுகுமுறை தொலைதூர பகுதிகளுக்கு கூட அதிவேக இன்டர்நெட் இணைப்பை வழங்கும் என இந்நிறுவனம் கூறுகிறது. டிரான்செலஸ்டியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக விண்வெளியில் சிறிய செயற்கைக்கோள்கள் கொண்ட ஒரு தொகுப்பை உருவாக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த தொகுப்பு லேசர் வலை அமைப்பை கண்டங்களை கடந்து சென்று அதிவேக இன்டர்நெட் சேவையை அளிக்கும். இதனால் உலகின் மிக தொலைதூர இடங்களையும் இணைக்கும் என தெரிகிறது. டிரான்செலஸ்டியல் நிறுவனம் $24 மில்லியன் நிதியை தற்போது திரட்டியுள்ளது. ரோஹித் ஜா செய்யும் இந்த பணியை தான் எலான் மஸ்க் வித்தியாசமான தொழில்நுட்பத்தில் ஸ்டர்லிங் சேவை மூலம் செய்து வருகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ரோஹித் ஜா பார்த்தீங்கன்னா இந்த லேசர் மூலிமா இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களுக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக நம்ம அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அவரோட இதை பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு இந்த மாதிரி மக்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சி அவர் பண்ணுற இந்த ஒரு இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். நம்ம எல்லாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.